நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளோ மனநலம் சார்ந்த ஏதேனும் பயமோ குழப்பமோ இருந்தால், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மனநலம் சார்ந்த குழப்பங்கள் இருந்தால் அதற்கான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி தான் இது. திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் மருத்துவ ஆலோசனையை வழங்குவதற்காக ஆத்மா மனநல மருத்துவமனையின் சிஇஓ டாக்டர் கே ராமகிருஷ்ணன் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது நமக்கு உடலில் எங்காச்சும் பாதிப்பு இருக்குது, உடல் பிரச்சனை அப்படின்னா நமக்கு அந்த அறிகுறியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒருத்தர் மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு குழப்பத்தில் இருக்கார், ஒரு பயத்தில் இருக்கார், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி நம்ம சுகர் நம்ம அடிக்கடி யூரின் போகிறதுனால சுகர் இருக்குமோன்னு டவுட் பண்ணி நம்ம டாக்டர்கிட்ட போய் யூரின் டெஸ்ட் பண்ணுறோம், ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னா உடனே பிபி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம். அது மாதிரி நம்ம மனசு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னாக்க நம்ம டெய்லி லைஃப்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம ஸ்லோவாக இருக்கும், முந்தியமாக நம்ம வேகமாக வேலை செய்ய முடியல அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கே தெரியும். முதல்ல நாமளே தெரிஞ்சுக்கணும், நமக்கே தெரியும். ஏன்னா முந்தி மாதிரி நான் இல்லை, நான் ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னு நமக்கே தெரியும். ஏன்னா அடிக்கடி மறந்த போது முந்தியெல்லாம் கணக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போடுவேன் சார், இப்போ இப்போ உப்பு கூட போடுறதுக்கு மறந்துடுறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க, மறந்து போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தூங்கமே வர மாட்டேங்குது சார், லேட் ஆகுது சார், படுத்தா என்னென்னமோ எண்ணங்கள் வருது சார், நமக்கு மீறி வருது, 1 மணி 2 மணி ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், காலையில் இருந்துச்சா டயர்டாக இருக்குது நம்ம நினைக்கிறோம். எதை பார்த்தாலும் திகிலாக இருக்குது சார், செத்து போயிடுமோன்னு பயமாக இருக்குது, தனியாக இருக்க பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கே தெரியும். இதெல்லாம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது மாதிரி விஷயத்தோட அறிகுறிகள் தான். நம்ம சந்தோஷமாக இல்லைங்கிறதே முதல்ல நமக்கு தெரியும். முந்தியமாக நம்ம கலகலப்பாக பேச முடியல, வருத்தமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஏண்டா இருக்கும், செத்து போயிடலாமான்னு தோணுது சார் அப்படின்வாங்க. அந்த எண்ணங்கள்லாம் வரும்போதே இது டிப்ரெஷனோட ஆரம்ப அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுட்டு மனநல மருத்துவத்தை வந்தால் 15 20 நாளுக்குள்ளே அதை சரி பண்ணிடலாம். ஓகேங்க. இப்போது மற்றவங்க மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? நம்ம ஃபேமிலியெலாம் சேர்ந்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்கூலில் சேர்ந்துருக்கோம். இவன் என்னடா அதை முந்தி மாதிரி இல்லையே, ஏதோ டல்லாக இருக்கான், ஒதுங்குறான் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தா மூஞ்சி என்னடா ஜாலியாக இருப்பான், நான் சிரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தெரியும். முந்தையால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான், இப்போ என்னடா ஷாப்பியாக அயன் கூட பண்ணாமல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னு தோணும். அப்புறம் ஏதோ ஒன்று கேட்டால் ஒன்றும் இல்லைங்கிறான். வேலையில் ரொம்ப ஸ்லோ. மேனேஜர் ஏன்டா முந்தையில் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு இப்போ ஸ்லோவாக வேலை பார்க்குற, ஒரு நாள் எனக்கு கெட்ட பேர் வருதுடா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லோனஸ் இன் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து பார்த்தா அடிக்கடி லீவ் போடுவோம், எதுக்கடா லீவ் போடுறோம், முந்தையெல்லாம் போட மாட்டானே அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் தெரியும். ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் விஷயம் பேச அழ ஆரம்பிச்சிடறான் சார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் சந்தேகப்படுறான் சார், இதுக்கு எடுத்தாலும் சரியா ரைட்டா அப்படின்னு சந்தேகப்படுறான், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறான், கவுண்ட் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் எல்லாருமே அப்சர்வ் பண்ண முடியும். இதெல்லாம் டிப்ரெஷன், ஓசிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேங்க. அடுத்ததாக கவியரசன் திருவண்ணாமலையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. கவியரசன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், லைனில் இருக்கீங்க, கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். கவியரசன், உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க. ஹலோ, லைனில் இருக்கீங்க கவியரசன், சொல்லுங்க. ஹலோ கவியரசன், லைனில் இருக்கீங்க. ஓகே டாக்டர், அவர் மனநல பிரச்சனையை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீம் அவர்கிட்ட. ஓகே, அவருடைய காலில் சில தடங்கள் இருக்குது. அவர் மனநல பிரச்சனைகளில் அவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அப்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ குறிப்பாக ஒரு 10 நாளாக சரியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் யாரை போய் பார்க்கணும்? இது ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 to 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன உளைச்சலில் இருக்காங்க. அது அவங்களோட மெயின் ப்ராப்ளமே அப்படின்னா கவனிக்க முடியல. நம்ம ஸ்கூல் காலேஜ் ரெண்டுமே எடுத்து எல்லாமே தான், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு, போஸ்ட் கிராஜுவேட்ஸ், எல்லாரும் ரிசர்ச் எல்லாமே தான். முக்கியமாக ஒரு டீனேஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தா அடலசன் தான், அடலசன் பீரியட் தான் இது நடக்கும்.
படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்க முடிய மாட்டேங்குது, புத்தகத்தை மட்டும் வச்சுட்டே உட்காந்துருக்கேன் சார், ஆனால் பக்கம் நகர மாட்டேங்குது அப்படின்வாங்க. கவனம் செலுத்த முடியல, படிக்கிறது அடுத்த நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியல, மறந்து போயிடுது. இது அடுத்தது. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா ஏதோ படிக்கும்போது எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறேன், அவங்களாம் நல்லா படிக்கிறேன், நல்லா மார்க் வாங்குறேன், என்னால் வாங்க முடியல, அதனால பேரண்ட்ஸ் நான் திட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சில அடலசன் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், படின்னு வீட்டில் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்தா சில பேர் அதுலேருந்து அவாய்ட் ஆகிறதுக்கு இப்போ தான் மொபைல் இருக்குல்ல, நான் புத்தகத்தை வச்சுட்டு மொபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நிறைய வரக்கூடிய அடலசன் ப்ராப்ளம்ஸ். அடுத்தது பார்த்தா செக்ஸ் தாட்ஸ் நிறையா வருது சார், சுய இன்ப பழக்கம் எனக்கு இருக்குது, அது தப்பா, அதனால் உடம்பு வீக் ஆகிடுச்சா, ஏன்னா புத்தகத்துலலாம் போடுறாங்களே சொப்னஸ் கழித்தமா, விந்து வீக்க விளைவாகுதா, நரம்பு தளர்ச்சியா அப்படின்னு சிட்டுக்குருவி விலேகியம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அதை படிச்சுட்டு இவன் பயந்துடும், வெளியில் சொல்லவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி சில நிறைய மன உளைச்சல்களில் குழந்தை பசங்க இருக்காங்க. அப்புறம் ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம், டாக்டர் நீட் மார்க் வாங்க முடியுமா, மார்க் வாங்கினா இப்போ ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, இது எல்லா ப்ரெஷருக்கெல்லாம் தீர்வு என்ன டாக்டர்? இது வந்து ரெண்டு விஷயம் சார். அகத்தாய்வு அப்படின்னு நாமளே அன்னன்னைக்கு அனலைஸ் பண்ணிக்கணும். டாக்டர், நம்ம பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து செல்லமுத்து, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ செல்லமுத்து, லைன்ல இருக்கீங்க? பேசுங்க. இருக்கு. சொல்லுங்க செல்லமுத்து. ஐயோ, இப்போ எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயது ஆகுது ஐயா. ஓகே செல்லமுத்து, ஒரு கம்பெனில வந்து ஒரு மேனேஜரா இருக்குங்க. என்ன கான்வென்ட் ஃபீல்ட் திருப்பூர்லங்க. திருப்பூர்ல இருக்கீங்களா? சொல்லுங்க செல்லமுத்து, சொல்லுங்க. ஆமாங்க. அதாவதுங்க, இப்போ நம்ம காலையில் வந்து நம்ம குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு 8 to 9 ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணுங்க. சரி. அதுவும் வந்தோடனே அது ஒரு கம்பெனிக்கு போனா அந்த ஒரு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைகால் நடுக்குங்கிறது அப்படியே அப்படி கண்டினியூவா அது தொடர்ந்துட்டே இருக்கு. ஓகே டாக்டர், அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி தோணுது, கை கால் நடுக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க்கிங் குரூப் எல்லாருக்குமே இருக்குது. விவசாயம்னா காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலைக்கு போய் நம்ம பண்ணிவிடுவோம். 10 மணிக்கு நம்ம ஆஃபீஸு, 9 மணிக்கு குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும். அப்படிங்கும்போது அதோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து 8 மணிக்கு கிளம்பணும், ஒய்ஃப் 8:30 மணிக்கு கிளம்பணும். இந்த மாதிரி இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைலையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளும் நிம்மதியாக வேலைக்கு போக முடியும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாக்க எல்லாமே பரன்னு இருக்கும். அப்போ தான் குழந்தை வந்து லேட் பண்ணணும். சாக்ஸ் போடுறான்னா போட மாட்டான், ஜடை போடுனா போட்டுக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷரில் இது பண்ணி அவங்கள கொண்டு டம்ப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சாப்பிட்டு, அதுவும் இப்போ மெட்ராஸ் டிராஃபிக்கெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு சிக்னல் விழுது. நம்ம நினச்ச பிளானில் 5 நிமிஷத்தில் போகலாங்கிற இடத்துல 15 நிமிஷம் ஆகுது. ஸோ இதனால் இது தம்ப வைக்கணும் அப்படிங்கும்போது ப்ரெஷர்லேயே போவாங்க. அப்படியே போய் ப்ரெஷர் வச்சுட்டு அப்பா அப்படின்னு நினைக்கணும். இதனால் அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்துறது ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் தான். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நான் என்ன சொல்லுவேன்னா, 10 மணிக்கு ஆஃபீஸ்னால் 9:30 மணிக்கு நீங்கள் கிளம்பி போய் உட்காருங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு 10 மணிக்கு வேலையை ஆரம்பிங்க, அப்போ ஃப்ரீயாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, இதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் ஒழுங்காக வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி டென்ஷனை பதட்டம் இதனாலே குறைஞ்சோம். ஓகேங்க. அடுத்ததான் விஜயலட்சுமி தஞ்சாவூர்லேருந்து இணைந்திருக்கிறாங்க. விஜயலட்சுமி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாமா? விஜயலட்சுமி லைன்ல இருக்கீங்கம்மா, கேக்குதா? விஜயலட்சுமி. ஓகே டாக்டர், நம்ம ஏற்கனவே மாணவர்களுக்கான அந்த ப்ரெஷருக்கான தீர்வுகளை பற்றி பேசுகிறதுங்க, கண்டினியூ பண்ணலாம். அதான் அகத்தாய்வுன்னு சொன்னேன். எல்லாருமே நம்ம வந்து நீங்கள் நைட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நைட்டு நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணோம்னாலே நம்மளோட நிலைமை நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் நம்ம நல்லபடியாக படித்தோமா, நல்லபடியாக என்னோடய சிலபஸை முடித்தேனா, நான் சந்தோஷமாக இருந்தேனா அப்படிங்கிறது அன்னன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே நம்ம பிஸியாக ஃபார்வர்டாகவே போயிட்டு இருக்கும்போது நம்ம பழைய என்ன தப்பு பண்ணியிருக்கோம், முந்தி எப்படி நம்ம மாற்றிருந்துருக்கலாம் நம்ம பிஹேவியரை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும்
செல்ஃப் அவேர்னஸ் இருந்துகிட்டே இருந்தால் நமக்கு என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த அனாலிசிஸ் இருந்துட்டு அது இருக்கணும். அடுத்தது கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கணும். என்ன ப்ராப்ளம்னாலும் அப்பா அம்மாட்ட சொல்லணும்னு முதல்ல தெரியணும். இதெல்லாம் சொன்னால் அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவாங்களோ, நம்மளை தப்பாக பார்ப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம சந்தேகங்களே வெளியில் கேட்காம இருக்காங்க. அதனால தான் வியாதி முத்தி போகிற மாதிரி கடைசியில் வந்து விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் சூசைட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே ஒன்றும் தெரியல. அப்புறம் அவன் நோட்ஸில் எழுதி வைக்கும்போது தான் தெரியுது, என்னால் படிக்க முடியல, என்னால் மற்றவனை மாதிரி காம்பீட் பண்ண முடியல, நான் ஒரு நல்ல பையன் இல்லைன்னு சூசைட் பண்ணிக்கிறேன். அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அது உள்ளே இருக்குது. ஆனால் ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணியிருந்தான்னா அது நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். ஓகேங்க டாக்டர். அடுத்ததாக ஃபாத்திமா சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. ஃபாத்திமா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க, கேளுங்க, லைன்ல இருக்கீங்க. சார் ஒன்றும் இல்லை சார், என் பிரதர் தான், என் கசின் பிரதர் தான். சரி. ரொம்ப நாளா குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு சொல்லிட்டு இந்த தூக்க மாட்டேங்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறாங்க சார். ஓகேம்மா, அதுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் சார்? அதாம்மா, இப்போ இருக்கிறது வந்து பார்த்தா உலகத்தையோ இந்தியாவே கலங்க வச்சிட்டு இருக்கிறது இந்த போதை பழக்கம். இந்த ஆல்கஹால் ஒரு பக்கம், ஓபிஎம் ஒரு பக்கம், டைடால் இன்ஜெக்ஷன்லாம் ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய பேர் அடிக்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி தான் பணம் கிடைக்குதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்று எல்லாம் பண்ணிடுறாங்க. டாஸ்மார்க் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, போதை பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 50% மக்களுக்கு மனச்சோர்வு இருக்குது. தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்காகவோ தன்னுடைய குறைகளை மறைக்கிறதுக்காகவோ தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. சொல்லுவாங்கள்ல, சந்தோஷமாக இருந்தாலும் குடிக்கிறது, கவலையாக இருந்தாலும் குடிக்கிறதுன்ட்டு. அதான் ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. புரியுதா? அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஆமாம், காரணமாகி அடிமையாயிடுறாங்க. குற்ற உணர்வு வருது. நம்ம குடிக்கிறோம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவன் கண்ட்ரோல் மீறி போயிடுறான். அவன் மதுவுக்கு அடிமையாகிடுறான். மது நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து மதுவோட கண்ட்ரோலில் இவன் இருக்கான். அப்படின்னா குற்ற உணர்வு ஏற்படுது. எல்லாம் திட்டுறாங்க, நான் ஏன் வாழணும்ன்ட்டு அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் செத்து போகிறேன் அப்படின்னு சில பேர் பயமுறுத்துவாங்க. பயமுறுத்துறது எதுக்குன்னா, பணம் கொடு, நான் குடிக்கிறதுக்கு காசு வேணும், என்ன தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளால் முடியலையேன்னு தற்கொலை பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறி கிடையாது. நம்ம குடிபோதையோட உச்சத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் மனநல மருத்துவமனையில் சேர்த்து மறுவாழ்வு கொடுத்து 1 மாதம் 2 மாதமாக ரிஹாப் சென்டரில் வச்சு ட்ரீட் பண்ணி கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் அதை மறக்கிறதுக்காக சில மாத்திரைகள்லாம் இருக்குது. குடிபோதையை மறக்கிறதுக்கு சில மாத்திரைகள் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து ஃபாலோ அப் ரெகுலராக பண்ணோம்னா நிறையா பேரை நம்ம வந்து அந்த குடிபோதையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். எங்கள் சக்ஸஸ் ரேட்டு மோர் தென் 70% இருக்குது. 100 பேர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 70 பேர் எங்கள்கிட்ட நல்லா இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஓகேங்க சார். டாக்டர், இப்போது எப்படி இந்த போதை பழக்கம் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இந்த ஆன்லைன் மீதான இந்த போதையும் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி சார். அதாவது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஆன்லைன் கேமிங். எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரீனை பார்க்குறோம், மொபைலை யூஸ் பண்ணுறோம். என்னென்னா முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீட் ஆடுவாங்க. கம்ப்யூட்டர் இல்லாத போது அது பார்த்துருக்கோம். சீட்டாடி நிறைய பேர் சோத்துட்டாங்கன்னு. அந்த நம்பர் கம்மியாக இருக்கும். குதிரை பந்தயத்தில் போய் நிறையா ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாப்புலேஷன் தான். இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இன்டர்நெட்டு மீடியானால். அதை விட என்ன ஜோக் அப்படின்னா, A123 அப்படின்னு ஒரு ரம்மி சேனல் இருக்குது. அதுக்கு ஷாருக் கான் பிராண்ட் அம்பாசிடர். Dream11 ஒரு கேம் ஆப் இருக்குது, அதுக்கு தோனி அம்பாசிடர். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட். அவன்லாம் விளாட்றான், அவனா நிறையா சம்பாதிக்கிறான், நானும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறவங்க நிறையா பேர். அதே மாதிரி ஐபிஎல் பெட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது. எத்தனை நிறைய பேர் ஐபிஎல் பெட்டிங் தோற்றுட்டு வருத்தப்பட்டு தற்கொலை எண்ணத்தெலாம் நின்று வந்தவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் காரணம் நம்மளுக்கு எப்படியாவது ஷார்ட்கட்டில் நம்ம சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய ஆசையும். அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல 2 தடவை ஜெயிக்க விடுவான். அடுத்தது பார்த்திங்கன்னா கறக்க ஆரம்பிப்பான். ஸோ ஜெயிச்சுட்டு தோற்றுட்டோன்னா மக்களுக்கு நம்ம தோற்றுட்டோங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது லைஃப்பில். அதனால் அடுத்தது எப்படியாவது வச்சு ஜெயிச்சிருவோம், அடுத்தது எப்படியாவது வச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மேலே 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 போகும்போது தான் குழிக்கு விழுந்துடுறாங்க. இது பேர் கேம்பிளிங் டிஸார்டர்னே பேர். அதாவது அந்த எண்ணத்தை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி இல்லாமல் போச்சு. இதுக்கு காரணம் டோபமின்கிற ஒரு கெமிக்கலும் செரோட்டோனின்கிற ஒரு கெமிக்கலும்
பிரெயினில் கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்ம அர்ஜி இருக்கு இல்லையா, விளையாடணும் ஜெயிக்கணுங்கிற அர்ஜி இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு மாத்திரைகள் நிறையா இருக்கின்ற. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஎம்எஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது ப்ளஸ் ஒரு மாதம் ரிஹாபில் இருந்து அந்த பிஹேவியரை கட் பண்ணுறோம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங், ஃபேமிலி தெரப்பி இதெல்லாம் கொடுத்தோம்னாக்க நிறைய பேர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஓகேங்க சார். அடுத்ததாக திண்டுக்கல்லேருந்து மணி இணைந்திருக்கார். மணி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். மணி லைனில் இருக்கீங்களா? ஓகே, மணி லைனில் இருக்கீங்களா? ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இந்த தோல்வியை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த இளைஞர்கள் மத்தியில் இப்போ இந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை குறைஞ்சிருச்சு அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தீங்க. கண்டினியூ பண்ணலாம் டாக்டர். இது என்ன ப்ராப்ளம்னா சார், அந்த காலத்தில் நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்தோம். பசங்கள்லாம் ஜாலியாக கிரவுண்டில் விளையாடுவாங்க, போட்டி போடுவாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க, ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கமாயிடும். அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுக்கணுங்கிற மனப்பான்மை நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் ஃபேமிலி, ஒரு பையன் ஒரே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் எல்லா அன்பையும் பெற்றோர்கள் அவன் மேலே திணிக்கிறாங்க. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, நீ ஒன்று கேட்டால் 2 வாங்கி தராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போது அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மை என்ன, போட்டி எப்படின்னா எப்படி இருக்கும், எப்படி ஜெயிக்கிறது தோக்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே படத்தில் நம்ம பண்ணிடுறோம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பணம் வந்து வெற்றி தோல்விக்கு உதவாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது அவங்க ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் ஆகிடுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நான் தோல்வியே பார்க்காம ஜெயிச்சுட்டு தானே இருந்தேன். ஜெயிச்சதுன்னா அது சூடோ ஃபால்ஸ் வீடு. ஆனால் இப்போ வந்து ரியல் லாஸ் வரும்போது இல்லாமல் மனசு உடஞ்சிடுறாங்க. அதனால தான் அந்த ஊமை வழிகள் பாட்டு தான் நம்ம பிடிக்கும். தோல்வி நிலையான நினைத்தால் வாழ நினைக்கலாமா, அந்த வார்த்தை எனக்கு எப்பயுமே இன்னும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். தோல்வி நிலையான நினைத்தால் வாழ நினைக்கலாமா, நிலையே கிடையாது. எல்லாம் வெற்றி தோல்வி ஒரு சைக்கிள் தான். ஒரு 2 டீம் விளையாடுது, ஒரு டீம் தோற்று தானே ஆகணும். இந்தியா ஒன் டே வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாட்ட தோற்றுது ஃபைனலில், 9 மேட்ச் ஜெயிச்சுது. ஆனால் வின் லாஸ் ரேஷியோ என்ன ஒன்று இருக்கும். 10 மேட்ச் ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோற்று தான் ஆகணும். இதுதான் லா. அதில் தோற்றுது. அதே வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் ஜெயிச்சுது. யார் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஏதான் வி ஃபைட் ஃபார் வின். அதான் விவேகானந்தர் ஒரு இதில் சொல்லுவார், நீ வந்து வெற்றிக்காக உழை, ஆனால் தோல்வியை எதிர்பார் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். நம்ம வி ஒர்க் ஃபார் சக்ஸஸ் வந்ததை நம்ம எடுத்துப்போம். இட் இஸ் இன் நாட் இன் அவர் ஹேண்ட். நம்ம செய்ய வேண்டியது என்னவோ அது மட்டும் செய்வோம். முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, விளைவு நம்ம கையில் கிடையாது. அந்த எண்ணம் இருந்ததுன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. அடுத்ததாக சதீஷ் கோவையிலிருந்து கால் பண்ணியிருக்காரு. சதீஷ், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸா குடிக்கு கொஞ்சம் அடிமையாக இருக்காரு. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவர் வந்து இப்போ ரொம்ப தாண்டி ஒரு மாதிரி பிஹேவியரல் மாற்றம் இருக்கு. ரொம்ப குடிக்கிறாரு. பிளஸ் வந்து அவரோட கேரக்டர் வைஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்காரு. இது எப்படி சார் தீர்க்கிறது? நம்ம மெடிக்கல் சைடு ஏதாவது கொண்டு போகலாமா, இல்ல வேற ஏதாவது மெத்தட் இருக்கா சார்? ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒரு ஆன்சர் பண்ணேன். எப்படி குடிகாரங்க மாறுறாங்க, குடிகாரன் ஆகிறாங்கன்னு பற்றி நான் ஆன்சர் பண்ணேன். இதில் என்ன ஆகும்னா, குடி ஒரு பக்கத்தில் என்ன ஆகும்னா, குடிக்க குடிக்க ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி, அதாவது குணாதிசயம் மாறிட்டே இருக்கும். நல்ல அப்பா சார், நல்ல பையன் சார், ஆனால் இப்போ மாறிட்டான். குடும்பத்தை பற்றியே கவலைப்படுறதில்ல, இர்ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு குடி மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குது, வேறு யாரும் அவன் மைண்டில் இல்லை. அப்போங்கும்போது அவன் ஆல்கஹால் வேணும்னா என்ன வேணால் செய்வான், கொலை கூட பண்ணுறது ரெடியாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி குணாதிசயங்கள் மாறணும் போது நீங்கள் ஆரம்பத்திலே அவனை வந்து ஒரு கவுன்சிலிங்கோ இது பண்ணியிருந்தோ பரவாயில்ல. பட் இப்போயும் நாட் டூ லேட். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல நான் சொல்லுவேன், 2 பேர் ஒத்துழைச்சா ஒரு குடிய நோயாளியாக மாற்றிடலான்னு. ஒன்று அம்மா, இன்னொன்று மனைவி. இந்த 2 பேரும் ஒத்துழைச்சாங்கன்னா ஒரு குடிபோதை மனுஷனை நல்ல குடிமகனாக மாற்றலாம். நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் 1 மாதமோ 2 மாதமோ எப்படி டாக்டர் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள்
அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சார் செலவு ஜாஸ்தியாகும் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், குடிக்க இத்தனை மாதம் பணம் கொடுத்தியப்பா, இந்த நல்லாகிறதுக்கு பணம் செலவு பண்ணாட்டி என்னப்பா பண்ணுறது நான் சொல்லுவேன். லட்சமாக செலவு பண்ணி நான் குடிக்கிறதுக்கு ஒரு 1000 10,000 நம்ம வந்து வைத்தியத்துக்கு செலவு பண்ணுறது ரெடியாக இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் அவனை நல்லபடியாக கொண்டு வரணுன்னாக்க ஃபேமிலி ஷுட் இன்டர்ஃபியர் அண்ட் கெட் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட். இதுதான் ஒரே சொல்யூஷன். டாக்டர், குறிப்பாக ஆத்மா மனநல மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிறப்பு வசதிகளெல்லாம் இருக்குது? நம்ம வந்து சார் ஆத்மா வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் மென்டல் ஹெல்த் நீட்ஸ். அனைத்து மனநல பிரச்சனைக்கும் ஒரே இடம் ஆத்மாங்கிற மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் சைக்காட்ரி வச்சுருக்கோம், குழந்தைகளுக்கு மனநலம் வச்சுருக்கோம், பெண்களுக்கு தற்கொலை தடுப்பு மையம், குடிபோதை மீட்பு மையம், மறுவாழ்வு மையம், அப்புறம் மனநல காப்பகம். அதாவது ரொம்ப நாளாக மனநோயாளி இருக்கிறவங்க சில பேர் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, அதுக்கு மனநல காப்பகம். அப்புறம் பயிற்சி மையம், அவன் நர்ஸுங்கெல்லாம் எங்கள்கிட்ட ட்ரைனிங் ஆகிறாங்க. அப்புறம் டிஎன்பின்ற ஒரு சைக்காட்ரிக் போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் இருக்குது, அதுக்கும் நம்ம ட்ரைனிங் சென்டர். லண்டனில் எம்ஆர்சிபின்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது சைக்காட்ரிக்கு, அதுக்கு நம்மளோட ட்ரைனிங் சென்டர் அப்ரூவலாக இருக்கும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 300 பெட்ஸ் வச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிரான்ச் வந்து திருச்சியில் 2 பிரான்ச்சு, சென்னையில் 2 பிரான்ச்சு, கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ மக்கள்கிட்ட பக்கத்தில் போக முடியுமோ அந்த மாதிரி ரீச் ஆகணுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். மனநல சேவை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க டாக்டர். அடுத்ததாக ஏழுமலை சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். ஏழுமலை சார், உங்களுடைய டவுட்டை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ வந்து எனக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார், சைக்காட்ரிக் டேப்லெட்டு. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறதுனால வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாலும் நைட்டில் தூக்கம் வருது சார். தூக்கம் வருது. பட் ஆனால் பகலில் பார்த்தா நிறைய காம எண்ணங்கள், இந்த சாமி வந்து சாமி மேலே இந்து தெளிக்கிறது, இந்த மாதிரிலாம் வருது சார். புரியல சார், தெளிவாக சொல்லுங்கள். நைட்டில் தூங்குறீங்க, பகலில் என்ன ஆகுது? சாமி எனக்கு மாஸ்டர்பேஷன் பண்ற பழக்கம் வந்து சார். ஓகே. அது வந்து என்னால ஒரு 1 இயர் டிசைட் இருந்தது சார், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணேன் சார். இப்போ வந்து எனக்கு ஆக்டிங் ஆகுது சார். ஓகே, சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்போ பெட் ரெஸ்ட்ல இருக்கேன் சார். சுத்தமா இப்போ தூக்கம் வரது இல்லை, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சார். சரி. இப்போ காம எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கு சார். கண்ணை மூடனாலே இப்போ வந்து பெண்கள் தான் தெரியுறாங்க சார். நான் சந்திக்காத பெண்கள் இந்த மாதிரி நிறைய பெண்களாவே தெரியுறாங்க சார். ஓகே. என்னால விட்டு வெளியிட முடியல சார். இந்த எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாஸ்டர்பேஷன் பத்தி சொன்னாரு. என்ன சொல்ற மாஸ்டர்பேஷன் பத்தி? இந்த காம எண்ணங்கள் அவருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவதுப்பா, உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்தா ஓசிடி அப்படிங்கிற ஒரு சிம்டம்குள்ளே வரும்ப்பா. அதாவது எண்ணச்சூழல் நோய் அப்படின்னும். இதில் என்னென்னா, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுகளை எல்லாருக்குமே வர்றது தான். கெட்ட விஷயங்களும் வரும், நான் எல்லாருமே உத்தமம் கிடையாது. அப்போ வரும்போது சீச்சி இந்த மாதிரி என்ன வேண்டாம், நம்ம ஃபார்வர்டாக போகிறோம், அதனால் நம்ம நார்மலாக இருக்கோம். சில பேருக்கு என்னென்னா, செரட்டோனிங்கிற ஒரு கெமிக்கல் பிரெயினில் சரியாக வேலை செய்யாது. அதுதான் நம்ம எண்ணங்களை சரிப்படுத்தி நேர்படுத்தக்கூடிய கெமிக்கல். அந்த கெமிக்கல் குறையும் போது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் சாமியை பற்றி திட்டணும்னு தோணும், அம்மாவை பற்றி தப்பாக நினைக்கணும்னு தோணும், பெண்களை பார்த்தா தப்பாக பார்க்குற மாதிரி தெரியும். சார் அதையே பெண்ணையே பார்த்துட்ருக்கேன் சார், அதனால் எல்லாம் கெட்ட பேர் வருது சார். அப்புறம் இதோடு இருந்தால் பரவாயில்ல, உடல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எண்ணங்கள் வருது. சாமியை பார்த்தா எனக்கு செக்ஷன் வருது சார், அது மாதிரி வருத்தப்பட்டவங்களாம் உண்டு. இது பேர் எண்ணச்சூழல் நோய் அப்படின்னு பேர். இது வந்து பயப்படுற மாதிரி இல்லை. நீ வெளியில் வந்து டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா நல்ல மருந்துகள் இருக்குது. அதாவது இப்போ 100ல் அந்த மாதிரி நோயாளிகளுக்கு 90 பேருக்கு நான் நல்லா வைத்தியம் பண்ண முடியும். மருந்துகள் ஒரு பக்கம் இருக்குது, தெரப்பி ஒரு பக்கம் இருக்குது, அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஆர்டிஎம்எஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு படிப்படியாக நம்ம வைத்தியம் பண்ணோம்னா இந்த ஓசிடியிலேருந்து வெளியில் கண்டிப்பாக வந்துடலாம். டாக்டர், குறிப்பாக இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னங்க டாக்டர்? அப்படின்னா என்னங்க டாக்டர்? சார், இட் இஸ் அ ப்ரொபோர்ஷன். எப்படின்னா, ஒரு நிறையா ஸ்கேல் இதெல்லாம் இது பண்ணும்போது ஒரு பெயின் இண்டெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 out of 10 எவ்வளோ நீ இருக்க பெயின் உனக்கு இருக்குன்னு எல்லா கேஸ் ஷீட்லையும் நீங்கள் பார்ப்பீங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லாம். அதே மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிறது ஒரு ஸ்கேல்.
அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பினஸ் இருக்கும் அப்படிங்கிறத அந்த நிலைப்படுத்துறதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட், அவ்வளோதான். ஓகே. அதில் வந்து நார்மலாக பார்த்தா 60 to 70% இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு 30% தான் இருக்குன்னாக்கா நம்ம ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹாப்பினஸ் ஏன் இல்லை அப்படிங்கும்போது அதை நம்ம ஃபர்தராக எவாலுவேட் பண்ணும்போது நம்ம எதனால் ஹாப்பி இல்லை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் பதட்டங்கள் இருக்குது, மனச்சோர்வு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லை இன்டர்பர்சனல் ப்ராப்ளம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது, என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணால் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இந்த மாதிரி மனநல பாதிப்புகளில் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் என்ன? திரும்பி சொல்கிறது, தோல்வி நிலையென நினைத்தால் வாழ நினைக்கலாமா? ஒவ்வொரு போக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இதுதான் வாழ்க்கைனா, போராட்டம் இருக்க தான் செய்யும், கவலைகள் இருந்துட்டு தான் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இது ஒரு சக்கரம் தான். இன்றைக்கி எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்குன்னா நான் அப்படியே நெகட்டிவாக தான் இருப்போம்னு கிடையாது. ஒரு காலம் நல்ல காலம் வரும். அதுக்கு தான் நம்பிக்கைன்னு ஒரு அஸ்திரத்தை நம்ம வச்சுக்கணும். அடுத்தது ஆன்மீகம் நமக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்யும். அதாவது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது தான் சாமிகிட்ட போகிறோம், ஐயா சாமி, அப்போ தான் ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்கிற போதும் நம்ம சாமிகிட்ட சரணடைஞ்சு, அதாவது கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி சரணாகதி தத்துவம் என்ற சரணடை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவங்க ரிலீஜனில் சரணடைஞ்சிட்டு நல்லது மட்டும் நினைக்கணும். நல்லது மட்டும் நினச்சிட்டு போனோம்னா உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும்ப்பா, இருக்கிறத வச்சு வாழ்வோன்னு நினச்சா 95% அது ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா மனநோய் இருக்காது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நம்ம வாழணும். மற்றவங்களுக்கு செய்யணும். நம்ம செய்கிற நல்ல காரியம் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க சிரிப்பில் நம்ம சிரிப்பாக பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு பாதி கெட்ட எண்ணங்கள் போயிடும், பொறாமைகள் போயிடும், பணத்தை பற்றி தோணாது, நல்லது செய்யணும்னு தோணும். இதுதான் சாராம்சம். மனநலம் வளர்ப்போம், மனச்சோர்வை போக்குவோம். ஓகே, இவ்வளோ நேரம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கியதற்காக நன்றி. நன்றி ஐயா. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.